ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்டி பிளாக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உட்கார் பாப்பா. நம்ம வீட்டுக்கிட்ட பெருசாக கடைங்கள்லாம் இல்லை. எது வாங்கினாலும் கொஞ்சம் வெளியில் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து அவுட்டர் ஏரியா. அதனால் மெயின் ரோடுக்குமே வீட்டுக்குமே ஒரு 2 கிலோமீட்ரு நடந்து போகிற அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பைக் இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அந்நேரத்துக்கு வண்டிங்க அந்த பக்கம் பெருசாக வராது. அதனால் வண்டி இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இங்கே பெஸ்ட்டு தான். நம்ம இருக்கிறது வந்து பைபாஸ் சைடு. அதனால் இது நம்ம ஏரியா ஃபுல்லாக பைபாஸு. இது ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஏரியாலேயே மோஸ்ட்லி எப்படின்னா அதிகமாக வெஹிக்கிள் போகிறதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இப்போ மதிய டைம் நம்ம வீடியோ எடுக்கின்றதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாத ரோடு பெருசு பண்ணுறதுக்காக அங்கங்கே இடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நம்ம என்னத்துக்கு இப்போ மெயின் கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே. அவளுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸு, அதுவும் இல்லாத ஸ்கூலில் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும். மண்டே ஓப்பன் ஆகுதுன்றதுனால அவங்களுக்கு பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண தான் நம்ம கடைக்கு வந்திருக்கோம். இந்த பக்கம் எது வேணாலும் இந்த இடத்துக்கு தான் கரெக்டாக வரணும். இங்கே தான் மோஸ்ட்லி எல்லா கடைகளுமே இங்கே இருக்கும். பஜாருக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான மொத்தமும் ஒரு நாள் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் மளிகை பொருளாக இருக்கட்டும், இல்லை பெரிய கோயிலுங்களாக இருக்கட்டும். மோஸ்ட்லி கோயிலில் அந்த பக்கம் தான் நம்ம வர மாதிரி இருக்கோம். இப்போ நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் ஃபுல்லாக நகை கடைங்க இந்த சைட்லாம். இப்போ நம்ம கடைக்கிட்ட கரெக்டாக வந்துட்டோம். இது ஒரு துணி கடை. இந்த துணி கடையிலேயே எல்லாமே நமக்கு தேவையான திங்ஸும் இருக்கும். இப்போ இந்த கடையில் தான் நம்ம வாங்க போகிறோம். என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்றத வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வரும் பாருங்கள். இப்போ பாப்பாவுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கான இது பேக்கு இது வாங்கியிருக்கிறோம். அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து வாங்கி முடிச்சுட்டு பாப்பா கொஞ்சம் செருப்பு வேணும். அது ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணும். அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து செருப்பு கடைக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இந்த கடையில் ரேட்டும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நம்ம இங்கே தான் வந்து செருப்பு வாங்குவோம். இது எந்த ஏரியானா திருமிழிசை. பாப்பா போட்டிருக்க கலெக்ஷன்லாம் இங்கே தான் இருக்குது. பாப்பா என்ன ட்ரெஸ் அந்த மாதிரி தேவையான செருப்பை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கலெக்ஷன் பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து பார்த்து முடிச்சு ஸ்டுடியோவில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அப்புறம் நான் ஸ்டுடியோ கிளம்பிட்டு அங்கே தேவையான கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸ்டுடியோ இருக்க கொஞ்சம் இது கவர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெயில் அதிகமாக இருந்தது. ஆனால் பாதி வெயில் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்க வேண்டியது இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வரும்போது வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையிலேயே வந்து தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.